Holidays and Deepam Velaketram Ennai presents Behind Us புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 powered by Darling Gulas Chagri Powder Amrut Courtyard. 2025 விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல தாய் வழி உறவுகள் பாதிக்கும், தாய் வழி உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். ஒரு 4 மாதத்துக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, விசா கிடைக்கிது, நல்ல உத்தியோகம் கிடைக்கிது, வெளிநாட்டிலையோ இல்லை பாம்பே, டெல்லி, கல்கட்டா, இங்கே நம்ம உள்நாட்டிலேயோ கூட அந்த டாக்குமெண்ட்டை நல்லா படிங்க. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அக்டோபருக்குள்ளே நீங்கள் மாறும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு உத்தியோக மாற்றத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த இடமாற்றம் மன சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சளி சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, ஸ்ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கத்தான் செய்யுது. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முடிவெடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏதாவது ஒரு லாஃபுல்லாக இருக்கக்கூடிய மேட்ரை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, நம்ம இங்கே இருக்கும்போது தான் கஷ்டப்படுறோமே, அங்கேயாவது போய் ஒரு நிம்மதியாக இருக்க முடியாதா, விரயங்கள் வேறு காத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, இந்த 2025 ஊர் விட்டு ஊர் போனால் எனக்கு நிம்மதி கிடைக்குமானா ஓரளவுக்கு கிடைக்கும். ஆனால் மறுபடியும் 1.5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு இடமாற்றம் வரும். அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போக போகிறீங்க. ஆனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தொழிலை க்ளோஸ் பண்ணிட்டு போக முடியாதே. அப்போ என்ன பண்ணலான்னா, இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. ரொம்ப கடனை கொடுக்காதீங்க, யாரையும் நம்பி வார்த்தைகளை விடாதீங்க. நீங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கக்கூடியவர். ஆனால் இந்த காலகட்டத்தில் நிதானமாக இருக்கணும். தீர விசாரித்து தெளிவான முடிவு எடுத்திங்கன்னா 2025 நல்லா தான் இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு முதல் விஷயம், கிரெடிட் கார்டெலாம் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி கந்து வட்டிக்கு எதாவது பணம் வாங்கியிருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் வீடு, நிலப்பரங்கள், வாகனங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது. குடும்பத்தில் கூடிய தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், உறவுகளில் இருக்கக்கூடிய விரிசல், இதெல்லாம் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துடும். ரொம்ப அதாவது 7-8 இயர்ஸாக ஃபேமிலியில் எல்லாமே டிஸ்டர்பன்ஸ், பெரியவங்க தூரமாக இருக்கிறது, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இருக்கக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள், இதெல்லாமே கம்ப்ளீட்டாக நிவர்த்தி கொடுக்கும். எந்த பாதிப்பும் கிடையாது. இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் செக்டார், அதே மாதிரி யாரெல்லாம் ஃபார்மாசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்கீங்களோ, ஃபாரெக்ஸ் சம்மந்தப்பட்ட, பேங்கிங் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ, உங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். பிட்வீன் மார்ச் டு மேக்குள்ளே குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஏதாவது சின்னதாக ஒரு 1 டே ஏதாவது சர்ஜரி மாதிரி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். அதை பார்த்துக்கணும். நிறையா பேருடைய இடத்துல இப்போ பார்த்துக்க வேண்டியது சிறுகுடல், பெருகுடல் சார்ந்த பிரச்சனைகள், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன், இதில் தான் பிரச்சனை வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பேருடைய லைஃப்பில் வேலை நன்னாவே போயிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேண்டான்னு சொல்லி விட்டுறது. வேலை தொழில் அந்தஸ்துகளில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனைன்னு ஒன்று க்ரியேட் ஆகும். இல்லைன்னா நம்ம சட்ட சிக்கல், அதாவது கம்பெனிக்கு வரக்கூடிய கேஸை நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வரலாம். அதை மட்டும் பார்த்துக்கணும். சில இடங்களில் நீங்கள் போகாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். விருச்சிகத்தில் பிறந்தீங்கன்னா சட்ட சிக்கல்கள் பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதை மட்டும் பார்த்துக்கணும். அது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ கண்டிப்பாக இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், டிஸ்கனெக்ட் ஆகும். இருக்கிற பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி, அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது யாரெல்லாம் டேக்ஸ் சரியாக கட்டலையோ தயவுசெய்து டேக்ஸ் சரியாக கட்டிடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனத்துக்குரிய விஷயங்கள். அதே மாதிரி குழந்தை பிராப்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எல்லாம் IUI, IVF சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட். நிறைய பேர் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டிசம் மாதிரி கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்குலாம் இப்போ கண்டிப்பாக சரியாகக்கூடிய பிராப்தம். அந்த முன்னேற்றம்ங்கிறது டெக்னாலஜி மூலிமா, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கறது மூலிமா குழந்தைகளுக்கு சரியாகும். ஸோ விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு ஃபஸ்ட்டு விஷயம், ஃபினான்ஷியலி ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கப்படுது. 2025 விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பொதுவாக இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சொந்த பந்தங்களில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்குது. குழந்தைகளை படிக்கலை, இவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இவங்க எதில் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் பார்த்து செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாஸ்டலில் சேர்த்துறது, இல்லை ஹாஸ்டலில் சேர்த்தா அப்படி டியூஷனில் சேர்த்துறது, இது அவங்கள போட்டு நெருக்கடிகளை கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து உங்களுக்காக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுது. கெட்டதில் ஒரு நல்லதும், நல்லதில் ஒரு கெட்டதும் உங்களுக்கு மாறி மாறி ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்குது. சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்தில் நான் எல்லாம் பண்ணிடுவேன், பார்த்துப்பேன், ஓ அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து செயல்படுத்துறது நல்லது. அதே மாதிரி பங்கு போட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது
அதில் உங்களுடைய ரைட் ஒர்க் என்ன, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். சரியான நேரத்தை பயன்படுத்து, டெய்லி ஸ்கெட்யூல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவுமே உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சிங்கிள் ஒர்க், அதாவது நான் வந்து ஒரே ஒரு வேலை தான் எதிர்பார்த்துருக்கேன், வாழ்க்கை பூரா அதை பற்றி தான் சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரே ஒரு தொழில் தான் நான் நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு 2-3 தொழில் உங்களுக்கு தெரிந்த பல விஷயங்களை எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இடம் வாங்கும் பொழுது, வீடு வாங்கும் பொழுது அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தாயாருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த திருச்செந்தூரில் இருக்க முருகப்பெருமானோட துணை தான் இத்தனை காலம் நீங்கள் பிழைச்சதுக்கு காரணம். அதே திருச்செந்தூரில் மட்டும் கடல் உள் வாங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன ஒரு சக்தி இருக்கணும் அந்த தெய்வத்துக்கு, அங்கே இருக்க தெய்வத்துக்கு. அந்த முருகன் இருக்க திசையை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக்கங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு துக்க சம்பவம் உங்கள் வீட்டில் நடந்திருக்கும். தாய், அம்மா, பெரியம்மா, சித்தி, தாய் மாமனுடைய துணைவியார், ஆமாம் சார் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். அந்த துக்கத்துக்கான நிவர்த்தி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா அந்த திருச்செந்தூர் முருகன் கிட்ட தான் இருக்குது. எல்லாரும் ஜோதிடத்தில் சொல்கிறது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, சனி தசை, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி பொல்லாதது. நிறைய ஜோதிடர்களும் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. அர்த்தாஷ்டம சனியினுடைய விளக்கம் தெரிஞ்சுக்கங்க. அர்த்தாஷ்டம சனிக்கு பிரீதிங்கிறதே கிடையாது. எவ்வளோ அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தான் பொல்லாததாக இருந்திருக்கு அஷ்டமத்து சனியை விட. அர்த்தாஷ்டம சனிங்கிறது பாடுபடுத்தக்கூடியது. நான் பயமுறுத்துறேன், நான் எச்சரிக்கிறேன், உங்களை மிரட்டுறேன், தயவுசெய்து இந்த மாதிரி நினைக்காதீங்க. நான் எல்லா ராசிக்கும் ஆகா ஓகோன்னு அள்ளி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் என்னையை நீங்கள் அள்ளி போட்டுருவீங்க ஒரு நாளைக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மன உளைச்சல், அலைச்சல், நிம்மதி இல்லாத தனம், தூங்காமல் கண்களில் கருவளையம் போடக்கூடிய அளவுக்கு இருக்கும். தூக்க மாத்திரை போட்டு சாப்பிட்லாமா, தூக்கம் வரட்டுமா அப்படின்னு தூக்கத்தை விலைக்கு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு. இந்த ஸ்ட்ரெஸ் எத்தனை காலமாக இருக்குது? இப்போது ஒரு 10-15 வருடங்களாக தான் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. பணம் சரிங்க, பணத்தை சம்பாதிக்கணும். பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க? சந்தோஷத்தை இழந்துட்டு, தூக்கத்தை இழந்துட்டு, மகிழ்ச்சியை இழந்துட்டு இந்த பணம் என்ன தரப்போகுது? ஒன்றுத்தையும் தரப்போகுது. நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தேடுங்க. நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி இந்த ஓராண்டுக்குள்ளே ஒரு துக்க சம்பவம் நடந்திருந்தது அப்படின்னா அதற்கு உரிய பிரீதி, அதற்குரிய திதி, அதற்குரிய தர்ப்பணம், அதற்கு உரிய மூதாதையர்களுக்கு உரிய முறைகள் என்னவோ அதை குரு கிட்ட கேட்டு செய்கிறது நல்லது. நீங்களாக எதையும் பண்ணாதீங்க தயவு செய்து. இந்த செல்ஃப் மெடிகேஷன், செல்ஃப் அனாலிசிஸ், எங்களுக்கே ஜோசியம் தெரியும். ஜோசியம் ஈஸி கிடையாது. ஜோதிடம் கடல். நாங்கள்லாம் ஏதோ ஓரமாக நின்று அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜோதிடம் ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கிட்ட கேட்டு அதை நிவர்த்தி பண்ணிக்கங்க. திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை இருப்பாருங்கிற வார்த்தையும் ஆறுதலையும் தான் நான் விருச்சிக ராசிக்கு சொல்ல முடியும், ராசி பலனை தவிர. லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் அண்ட் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. பவர்ட் பை டார்லிங் குலாஸ் ஜாகரி பவுடர், அம்ருத் கோட்யார்ட்.